மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட பொறுத்தளவு நம்ம காவேரியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா மாப்பிள்ளைக்காக வந்து ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்க இல்லையா? எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. நம்ம நெனச்ச மாதிரி தான் எப்பயுமே எல்லாத்துலயுமே இதுதான் நடக்கும். சாப்பிட்டுட்டு ஆஹா! ஓஹோ! நல்லா இருக்கு. அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. குறிப்பா நம்ம விஜய் இருந்துகிட்டு, இந்த மாதிரி நீங்க சமைப்பீங்க அப்படின்னா, நானே உங்க வீட்டுக்கே வந்து எனக்கு விருந்து வைங்கன்னு கேட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி அசத்துறாரு. ஸோ இவங்க இவ்வளோ சந்தோஷமா பார்க்குற ராகினி வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வயித்த எரியுது. அப்படியே அடுத்த கட்டத்தில இது எல்லாத்தையுமே ராகினி அவங்க அப்பா பசுபதி கிட்ட போய் சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாம அவங்களெல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே காவேரி மட்டும்தான் வந்து என்னைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப குடும்பமே வீட்ல டேரா போட்டு என்னைய ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்கள ஏதாச்சும் பெருசா செய்யணும். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பசுபதி கிட்ட. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நைட்டு தூங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி நம்ம கங்காவையும், நம்ம குமரனையும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா? அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சர்றாங்க. இங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு லேபிள எப்படி மாத்துறது? ஏன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டரு இப்ப அடிக்கக்கூடாது. லேபிள்லாம் மாத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ, அதனால என்ன லேபிள் போடலாம் அப்பளத்துக்கு மேல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, எதுக்கு லேபிள மாத்திக்கிட்டு இருக்கீங்க? என் ஃபோட்டோவே இருந்துட்டு போகுது அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. நம்ம காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. இதான் இன்னைக்கு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.